கைஸ் எஸ்எஸ்சி ஜிடிக்கு எல்லோரும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு டைமிங் வந்து 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதிகமாக வரும். அவங்களுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் வீடியோஸ் போடாததுக்கு எனக்கு சில ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதனால் போட முடியல. ஸோ இந்த வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் டைம் இருக்குது. பட் உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதிகமாக போகுதுன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணுவேன். மண்டே வந்து 45 மினிட்ஸ் ஸ்லோ ரன் பண்ணுவேன். இது வந்து ப்ரீத்திங் வந்து கண்ட்ரோல் வரணுங்கிறதுக்காக. தென் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து 80% ஆகுது ஸ்பீடில் ஓடுவேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப எப்படின்னு டைமிங் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு 13 மினிட்ஸ்லேயே முடிச்சிடுவேன். 13 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிடுவேன். ஒரு 12:40 12:30 அந்த மாதிரி டைம் வரும். தென் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டரை வந்து 5 செட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஓடுவேன். ஒரு செட்டுக்கு இடையில 2 நிமிஷம் கேப் எடுத்துப்பேன். தென் 1 கிலோமீட்டரை வந்து 1 minute 40 seconds 1 கிலோமீட்டரை 3 minutes 30 seconds 40 seconds அந்த மாதிரி டைமிங்கில் நான் ஓடுவேன். தென் அதே மாதிரி தேர்ஸ்டே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ரெக்கவரிக்கு ஓடுவேன். தென் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர். 400 மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லாட்டி 1 நிமிஷம் 20 செகண்ட் இதுக்குள்ளே ஓட பார்க்கணும். இது ஒரு 6 செட்டு. ஒரு செட்டுக்கு இடையில 1 நிமிஷத்துக்கிட்ட 1 to 2 minutes கேப் எடுத்துக்கலாம். தென் சாட்டர்டே அதே மாதிரி 45 மினிட்ஸ் ஸ்லோ ரன். இந்த ஸ்லோ ரன் பண்ணுறப்ப ப்ரீத்திங் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். தென் வெறும் ரன்னிங் பண்ணால் மட்டும் பார்த்தாது, ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மண்டே தேர்ஸ்டே வந்து புஷ்அப்ஸ் பண்ணுவேன். தென் டியூஸ்டே ஃப்ரைடே வந்து எனக்கு லெக் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். அப்புறம் வெனஸ்டே சாட்டர்டே புல்அப்ஸ் பண்ணுவேன். தென் ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஓடி முடிச்சுட்டு எவ்ரிடே பண்ணிடுவேன். ஸோ இந்த புஷ்அப்ஸ் தான் நான் பண்ணுவேன் நார்மலாக. ஸோ நார்மல் புஷ்அப்ஸ் வந்து 10 rep into 3 set. தென் டைமண்ட் வைட் இது ரிவர்ஸ் எல்லாமே ஒரு 10 rep 3 set பண்ணிப்பேன். இதோட ட்யூட்டோரியல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேமை சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே உங்களுக்கு வரும். தென் புல்அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நார்மல், க்ளோஸ் கிரிப், ஆஸ்திரேலியன் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. தென் ஃபைனலாக லெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் ஒர்க் அவுட் இருக்குது. இது வந்து லெக் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப க்ரூஷியலானது. இதை நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இது போட்டால் தான் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். லெக் ஒர்க் அவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் வந்து வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் தேடிங்கனாலே கிடைக்கும். ஸோ அது போடுங்க. தென் ஜம்பிங் ஸ்குவாட்ஸ் போடலாம், லஞ்சஸ், அப்புறம் காஃப் ரைசஸ். இந்த ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணனால எனக்கு லெக் ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஸ்பீடு எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. தென் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸுக்கு வந்து நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன். இந்த 3 ஒர்க் அவுட் தான் நான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணேன். ஸோ க்ரன்ச்சஸ் வந்து 100 பண்ணுவேன். ரஷ்யன் ட்விட்ஸ் வந்து 200 பண்ணுவேன். நான் இதையே 200 பண்ணுறேன்னா ஒரு சைடுக்கு 100 வந்துடும். தென் பிளாங்க் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து ஹோல்டு பண்ணுவேன். அது வந்து 2 செட்டும் பண்ணலாம், 3 செட்டும் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எலக்டரல்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா ரன்னிங் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு நிறையவே டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ இதை வந்து வாரத்துக்கு 2 தடவை வந்து எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம். எஸ்பெஷலாக அந்த ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் அதுக்கப்புறம் எடுக்கிறது பெட்டர். இல்லாட்டி லாங் ரன் போகிறப்போ ரொம்ப டீஹைட்ரேஷனாக ஃபீல் ஆச்சுன்னா இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பேக்கெட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். எலக்டாரல்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில மெடிக்கலில் சில ஆரஞ்சு பேக்கெட்டை எடுத்து தருவாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க, அது எலக்டாரலே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் கொஞ்சம் நாளைக்கு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த புரோட்டா, பிஸ்கட்டு, பேக்கட் ஐட்டம்ஸ், ஆயில் ஃபுட்டு, ஃப்ரைடு மீட்டு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட பாருங்கள் இன்னும் வர கொஞ்சம் நாளைக்கு. தென் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது விட்டுட்டு நைட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே தூங்கி நல்ல ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க. ஏன்னா வரப்போகிற நாட்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கணும். வெளியில் போய் மோஸ்ட்லி சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் சுகர் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிற நிப்பாட்டுங்க. நீங்கள் சுகரை கட் பண்ணாலே எனர்ஜி லெவல் நல்லாவே பூஸ்ட் ஆகி எடுத்து கொடுக்கும். தென் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. செலெக்ஷன் போகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட்டாக ரன்னிங்கே ஸ்டாப் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கிரவுண்டுக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சில ஸ்ட்ரெச்சஸ் போட்டுட்டு ஒரு ஸ்லோ ஜாக் அந்த மாதிரி அளவாக ஒரு 1 கிலோமீட்டர் to 2 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சஸ் போட்டு வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். நீங்கள் இன்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அப்போனா தான் உங்களுக்கு ரன்னிங் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா ரன்னிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுங்கள்.